ராஜி பீட்டன் ஹெல்த். தொடர்ந்து இருமல் இருந்ததுன்னா சுடுதண்ணீரில் எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டு அந்த விதையெல்லாம் பிழிஞ்சு விட்டு தேன் கலந்து குடிச்சிட்டோம். நல்ல இனிப்பு சுவையோட அந்த புளிப்பு தெரியாமல் குடிச்சிட்டும் போது அந்த இருமல் வந்து சடனாக நிற்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து என்னோடய தம்பி வந்து சாப்பிட நான் பார்த்துருக்கேன். கடைக்கு வந்து அவன் ஒய்ஃப் வந்து பாட்டில் சுடுதண்ணில் எலுமிச்சை பழத்தை பிடிச்சிட்டு நல்லா நிறைய தேன் ஊற்றி கலக்கி கொடுத்துருவாங்க. அவன் அப்படி அடிக்க குடிக்கிற நான் பார்த்துருக்கேன். நாங்கள் என்னென்ன லெமன் குடித்தா அப்படி ஆகுமா, இப்படி சரியாமல் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து சளி பிரச்சனை வந்து அடிக்கடி வரும்போது இந்த மாதிரி, ஏன்னா மளிகை கடை பார்த்திங்களா, தூசி உள்ள கடை அப்படிங்கும்போது மளிகை கடைனாலே வந்து நமக்கு வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அடிக்கிடுவோம். ஸோ வந்து பாட்டில் ஊற்றி கொண்டு போவோம், கடைக்கு கொண்டுவோம். அதை வச்சு தான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா கேட்கும். நானும் குடிச்சு பார்த்துருக்கேன். ஆனால் ராஜி பீட்டன் ஹெல்த் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி பீட்டன் ஹெல்த் ஞாபக சக்தி அதிகரிக்க என்னென்ன சாப்பிடலாம் பார்க்கலாமா? வல்லாரக்கீரை, பாதாம் பருப்பு, வால்நட், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து அடிக்கடி சாப்பாடில் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், படிப்பு திறனும் அதிகரிக்கும். இது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான உணவுகளாக இருக்கும். தவறாமல் கொடுங்க. எல்லாமே பெரியவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா வயசாக பெரியவங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சமாக குறையும். பார்த்தீங்களா, வயசாக வந்து அந்த ஞாபக சக்தி குறையும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு